ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்பெஷலான விருதாக இருக்கும். உங்களை ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உங்களுடைய வசனத்தில் கேள்வியும் இருக்கும், அதில் பதிலும் இருக்கும். இரண்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் அது ஏற்படுத்துகிற தாக்கம் சரியாக இருக்கான சமுதாயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணே? என்னை மாதிரியான கதை சொல்லிகளுக்கு இல்லை கதையை சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு எழுத்தை ரொம்ப ஆயுதமாக எடுத்து சினிமா இருக்கோ இல்லையோ, சினிமா என்னையை தேர்ந்தெடுக்கலை, நான் தான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். ஓகேவா? ஏன்னா எனக்கான வழிகளை உருவாக்குவதற்கு, எனக்கான தேவையை உருவாக்குவதற்கு நான் தேர்ந்தெடுத்த நிறைய வழிகளில் சினிமா ஒரு வழி. ஆனால் சினிமாவுக்கு முன்னாடியே நான் ஏற்படுத்திட்ட வழி எழுத்து தான். என்னோடய எழுத்து தான் முக்கியமான காரணம். எழுத்து தான் எனக்கு என்னை அடையாளப்படுத்திச்சு. மாமன் வசனம் எழுதப்பட்ட காலங்கள் இப்போ வரைக்கும் அன்னைக்கு பதில் சொல்ல முடியல எனக்கு. நீ சினிமாவை புனிதமாக்குன்னு நினைப்ப, நீ எதெல்லாம் புனிதம் சொல்கிறியோ அதெல்லாம் உடைக்கிறதா என்னோட வேலை. புரியுதா? சினிமாவும் புனிதம் கிடையாது, இங்கே எதுவுமே புனிதம் கிடையாது. இங்கே எதெல்லாம் நீ புனிதன்னு சொல்கிறியோ அதுக்குள்ளாம் புகுந்து அது ஒன்றுமே இல்லை, சாமானிய மனுஷனுக்கானது, எல்லாருக்குமானதுன்னு சொல்கிறத எழுத்தை தான் நான் விரும்புகிறேன். ஓகேங்களா? நீ என்ன பண்ணுவ, முடிஞ்சு போனால் எனக்கு பிடிச்ச விடாமல் பண்ணுவேன். நான் சொல்கிறேன், தெருவில் நின்று பாடுவேன், தெருவில் நின்று ஆடுவேன், தெருவில் கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன், நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் சினிமாவை என்னையை தேர்ந்தெடுக்கலை, நான் சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு கீழே தான் சினிமா இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த எழுத்துக்கு வாங்கின விருதை நான் ரொம்பவே எமோஷனலாக நினைக்கிறேன். ஏன்னா இது அழியவே அழியாது. அதனால் எழுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். அதுக்கு விருது கொடுத்த ஆனந்த விகடனுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார். இன்னும்